நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு பாபாவின் தரிசனம் எப்போது கிடைக்கும்? ஓர் உண்மை சம்பவம். நாம் கடவுளை தரிசிக்க வேணும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கணும். கடவுளின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும். அதே போல் பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு மகான்களின் கருணையும் மகான்களின் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்தால் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயம் கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருத்தரை பாபா தாங்கிட்ட எப்படி அழைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். காக்காஜி அப்படிங்கிறவர் வாணி அப்படிங்கிற ஊரில் உள்ள சப்தசிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார். தனக்கு மன நிம்மதி அருளும்படியும் சப்தசிருங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவர்கிட்ட இரக்கம் கொண்ட சப்தசிருங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபா கிட்ட சென்று அவரை வணங்கினால் அமைதி கிட்டும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் பாபாவை பற்றி எதுவும் அறியாத காக்காஜி சப்தசிருங்கி பாபா அப்படின்னு குறிப்பிட்டது திரையம்பகேஸ்வரில் இருக்கும் சிவபெருமான் அப்படின்னு நினச்சி திரையம்பகேஸ்வருக்கு புறப்பட்டு அங்கே 10 நாள் தங்குறாங்க. ஆனாலும் அவருக்கு மனம் அமைதி அடையலை. இதனால் மேலும் வருத்தமடைந்த காக்காஜி மீண்டும் தனது சொந்த ஊரான வாணிக்கே திரும்பி தன் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்கிறாரு. அவர் மேல் கருணை கொண்ட சப்தசிருங்கி மீண்டும் அவள் கனவில் தோன்றி தான் பாபா என்று குறிப்பிட்டது ஷீரடியில் வசிக்கும் பாபாவைத்தான் என்று அழுத்தமாக கூறுறாங்க. காக்காஜிக்கு ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படி அப்படின்னு தெரியல. ஆனால் எப்படியும் ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ஆர்வமாக இருக்காங்க. அதே தருணத்தில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நிகழுது. பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களின் குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்குறாரு. ஜோதிடர் குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தினால அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. சாமாவின் தாயார் சாமா சிறு குழந்தையாக இருந்தபோது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார். அதனால் சாமாவின் தாயார் தன் குலதெய்வமான சப்தசிருங்கியிடம் வேண்டிக்கிறாங்க. ஷாமாவும் அதன்படி குணமடைகிறாரு. ஆனால் அவருடைய தாய் வேண்டுதலை நிறைவேற்றலை. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு முறை சாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்தாமரை வந்து மார்பு முழுவதும் பரவிடுச்சு. அப்போதும் அவள் தன்னுடைய படர்தாமரை மறைந்துவிட்டால் ஒரு ஜோடி வெள்ளியினாலான தனங்களை செய்து சமர்ப்பிப்பதாக வேண்டுகிறாங்க. அந்த பிரார்த்தனையையும் அவள் நிறைவேற்றலை. தனது இறுதி நாட்களில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சப்தசிருங்கிக்கு தான் செய்து கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாள். காலப்போக்கில் சாமா அதை மறந்துட்டார். சகோதரனிடம் ஜோதிடர் சொன்னதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட ஷாமா தனது தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்கிறாரு. ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கிக்கிட்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழும் பாபா கிட்ட போகிறாரு. ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தாங்க. அவர் ஷாமாவை உடனே வாணிக்கு போய் சப்தசிருங்கி தாயாரை வணங்கி வரும்படி ஆணையிடுறாங்க. பாபாவின் வார்த்தையை மீறாத ஷாமாவும் உடனே புறப்பட்டு சப்தசிருங்கியின் கோவில் அமைந்திருந்த ஊரான வாணிக்கு போகிறாரு. இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ளணும். மகான்களின் வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்களை கொண்டது. சாதாரண மனிதர்கள் அவற்றை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். அப்படித்தான் தம்முடைய பக்தரான ஷாமாவை வாணிக்கு போகும்படி பாபா கூறியதிலும் ஒரு அர்த்தம் இருந்தது. பாபாவின் தரிசனத்தை பெற ஏங்கியிருந்த காக்காஜியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா இந்த அருளாடலை நிகழ்த்தினாங்க. சாமா சப்தசிருங்கி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார். தன் தாயாரின் வேண்டுதலையும் நிறைவேற்றினார். அங்கே பூசாரியாயிருந்த காக்காஜியிடம் தன் தெய்வமான பாபாவை பற்றி கூறுறாரு ஷாமா. இதை கேட்ட காக்காஜியின் மனம் பரவசம் அடையுது. சப்தசிருங்கி பாபா அப்படின்னு குறிப்பிட்டது சாமா சொல்லும் சீரடி பாபாவைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் ஷாமாவோட சீரடிக்கு புறப்பட்டு போகிறாரு. ஷீரடிக்கு வந்த காக்காஜி துவாரகாமாய்க்கு சென்று பாபாவை மனம் குளிர தரிசித்தார். பாபாவை தரிசித்ததும் அமைதி இல்லாமல் இருந்த அவரின் மனம் உடனே அமைதியடையுது. அவர் பாபா கிட்ட எதுவும் பேசலை. பாபாவும் அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசலை. ஆனாலும் அவரை தரிசித்த அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார். அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காக்காஜி தான் தினமும் வழிபட்ட சப்தசிருங்கி தேவிக்கு மனதார நன்றி கூறிவிட்டு அன்று முதல் பாபாவின் தீவிர பக்தராக வாழ்ந்தார்.
இதேபோல பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கு இருந்தாலும் 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சிட்டுக்குருவியின் கால்களில் கயிறு கட்டி இழுக்கிறது போல அவரை தாங்கிட்ட அழைத்து கொண்டு அவர்களுக்கு அருள் புரிவார். எல்லையற்றது நம்ம சாயப்பாவின் கருணை. நம்ம சாயப்பா மேலே நாம் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா சாயப்பாவால் நமக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது.